எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளே போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளே போற்றி. படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்னூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். ஓர் உயிரின் உடம்பை சுவையாக உண்டவரின் மனம் கொலை கருவியை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளை போற்றாது. வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகா பெரிவா அருளிய தெய்வத்தின் குரல். ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான் என்கிறார் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர்கள். அதாவது நாமேதான் சுவாமி என்கிறார். நான் தான் சுவாமி என்றுதான் ஹிரண்யகசிபுவும் சொன்னார். அவரை சுவாமியே நரசிம்மமாக வந்து சம்ஹாரம் செய்யும்படி ஆயிற்று. ஆச்சாரியால் நாம் தான் சுவாமி என்று சொல்வது இரண்யகசிபு சொன்னது போலவா? இல்லவே இல்லை. நான் தான் சுவாமி என்று இரண்யகசிபு சொன்னபோது தன்னை தவிர வேறு சுவாமியே கிடையாது என்ற அகங்காரத்தில் அவர் அப்படி சொன்னார். பகவத்பாதர்களோ சுவாமியை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பதால் நாமும் சுவாமிதான் என்கிறார். ஜீவன் தனக்குள்ள அகங்காரத்தை அடியோடு விட்டு விட்டால் இவனே பிரம்மத்தில் கரைந்து பிரம்மமாகி விடுகிறான் என்கிறார். இப்போது நாம் உத்ரணி ஜலத்தை போல் கொஞ்சம் சக்தியுடன் இருக்கின்றோம். சுவாமி அகண்ட சக்தியுடன் சமுத்திரமாக இருக்கிறார். அந்த சமுத்திரத்திலிருந்து தான் இந்த உத்திரணி ஜலம் வந்தது. இந்த உத்திரணி ஜலம் தான் தனி என்கிற அகங்காரத்தை கரைத்து சமுத்திரத்தில் கலந்து சமுத்திரமே ஆகிவிட வேண்டும். அதாவது நாம் சுவாமியாக இல்லாவிட்டால் சுவாமியை தவிர வேறான ஒன்றாக இருக்க வேண்டும் இல்லையா? அவ்வாறெனில் பரமாத்மாவுக்கு வேறான வஸ்துகள் உண்டு என்று ஆகிவிடும். அதாவது பரமாத்மாவை தவிர வேற ஒன்று இருக்குங்கிற ஒரு அர்த்தம் வந்துடும். அதாவது பல வஸ்துக்களில் பரமாத்மாவும் ஒன்று என்று ஆகிவிடும். அவருடைய சம்பந்தம் இல்லாமல் அந்த பல வஸ்துகள் உண்டாகி இருக்கின்றன என்ற கருத்தாகும். இப்படி இருப்பின் அவர் பரமாத்மா சுவாமி என்பதை பொருந்தாதே. எல்லாமாக ஆன ஒரே சக்தியாக இருக்கிற மட்டும்தானே அவர் சுவாமி. எல்லாம் அவர் என்னும் பொழுது நான் மட்டும் வேறாக முடியுமா? எல்லாமே அவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் மட்டும் சுவாமி கிட்ட இருந்து வேறாக இருக்க முடியுமா? எனவே சுவாமியே நாம் என்று வெளிப்பார்வைக்கு அகங்காரமாக பேசுகிற அத்வைதிகள் சுவாமியின் மகிமையை குறைக்கவில்லை. மாறாக ஜீவன் சுவாமி அல்ல, இவன் அல்பன், அவர் மகா பெரிய வஸ்து, இவன் வேறு அவர் வேறு என்று அடக்கமாக சொல்கிறவர்கள்தான் தாங்கள் அறியாமலேயே அவரை பல சாமான்களில் ஒன்றாக்கி அவருடைய மகிமையை குறைத்து விடுகிறார்கள். அவரே சகலமும் என்றால் நாமும் அவராகத்தான் இருந்தாக வேண்டும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.